நான் ஏவிஎம் படப்பிடிப்பு வளாகத்தில் 3வது தரைத்தளத்தில் அந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வைத்திருந்தோம். உங்களுக்கு எல்லாம் நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். ஏவிஎம் வாசலில் இருந்து 3வது தளம் வரைக்கும் தரையிலே தெரியாதபடி, அந்த சாலையே தெரியாத அளவிற்கு கிட்டத்தட்ட 6 லாரிகள் ரோஜா மலர்களை கொட்டி வைத்திருந்தோம் அந்த ரோஜா பூ நாயகனுக்காக. அப்போது அங்கே வந்து அந்த படப்பிடிப்பை தொடங்கி வைப்பதற்காக அவர் வருவார் என நாங்கள் காத்திருந்தோம். ஆனால் பிப்ரவரி 5ஆம் தேதி படப்பிடிப்பு, பிப்ரவரி 3ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாள். அந்த நினைவு நாளுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நினைவு நாளுக்கு அந்த சமாதிகளை மலர்களையும் வைத்துவிட்டு அன்றைய தினமே பிப்ரவரி 4ஆம் தேதி முதலமைச்சர்கள் மாநாடு டெல்லியில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தலைமையில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டிற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 3ஆம் தேதி இரவே டெல்லி சென்று விடுகிறார். 4ஆம் தேதி மாநாடு, 5ஆம் தேதி நான் படப்பிடிப்பை வைத்திருக்கிறேன். புரட்சித் தலைவர் வந்து கேமராவை ஆன் செய்ய வேண்டும். ஆனால் 5ஆம் தேதி பாராளுமன்ற வளாகத்திலே திடீரென ஞாபகம் குறிக்கப்பட்டது பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால். 5ஆம் தேதி பாராளுமன்ற வளாகத்திலே பாரதியார் சிலை திறப்பு விழா. ஆக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இரவு 4ஆம் தேதி இரவு என்னிடம் அங்கே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நீ படப்பிடிப்பை துவங்கிவிடு, நான் வந்து பிறகு ஒரு நாள் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போது நான் சொன்னேன், நீங்கள் வரவில்லை என்றால் படப்பிடிப்பு தேவையில்லை, பின்னால் ஒரு நாளில் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டேன். அப்போதெல்லாம் மொபைல் கிடையாது, போனில் தான். அதன் பிறகு திடீரென இரவு 11:30 மணிக்கு எனது வீட்டிற்கு கால் வருகிறது. அவருடைய உதவியாளர் பிச்சாண்டி இன்று RMK இன்ஜினியரிங் கல்லூரியில் அவர் நிர்வாக அதிகாரியாக இருக்கிறார். அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனி விமானத்தில் உங்களுக்காக வந்துவிட்டார், காலை 9:30 மணி போதியை நீங்கள் 8 மணிக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் அவர் காலையே கிளம்பி பாரதியார் திரைத்திறப்பு விழாவுக்கு டெல்லிக்கு அதே விமானத்தில் செல்ல வேண்டும் என்று சொன்னார். உடனே பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் நான் சொல்லி, அப்போது பத்திரிகையிலே ஒரு பாண்டியன் தம்பி பாண்டியன் அவர்தான் அனைத்து பத்திரிகைகளுக்கும் சொன்னார். சொல்லி 8 மணிக்கு வந்துவிட வேண்டும் என்று சொன்னார். அப்போது 8 மணிக்கெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அனைத்து அமைச்சர்களும் புடைசூழ ஏவிஎம் வளாகத்திலே அந்த படப்பிடிப்பை வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கேமரா ஆன் பண்ணி துவக்கி வைத்தார். அந்த படப்பிடிப்பு, அந்த படத்திற்கு ஸ்டில் போட்டோகிராஃபராக வேலை செய்த ஜிலாக்கி செல்வம் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அந்த ஜிலாக்கி செல்வம் தான் அந்த படத்தை எடுத்தது. அத்தனை படங்களையும் அவர் தான் எடுத்து ஒரு ஆல்பமே வைத்திருக்கிறார். ஜாக்குவார் தங்கம் சண்டை பயிற்சி இயக்குநர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். எம்ஜிஆர் மீது மிகுந்த பற்றுள்ளவர், எனவே அவரை சண்டை பயிற்சி இயக்குநராக போட்டிருக்கிறோம். அப்போது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த படப்பிடிப்பை துவக்கி வைக்கிறார். துவக்கி வைக்கும் போது அந்த படத்திலே அன்றைய தினம் நம்பியார், SSR, கோவை சரளா, செந்தில் போன்றவர்கள் எல்லாம் நடிகர்கள். அப்போது நம்பியார் கேட்கிறார், பாரதியார் சிலை திறப்பு விழா இருக்கும்போது இவ்வளவு வேகமாக வந்து விட்டீர்களே, இந்த கதைக்கு அவ்வளவு முக்கியத்துவமா என்று கேட்கிறார். உடனே கதைக்கு முக்கியத்துவம் வேறு, இவருடைய தொந்தரவு தாங்காமல் தனி விமானத்தில் வந்தேன் என்று சொன்னார். இதை விட ஒரு பெருமை இந்த உலகத்தில் இந்த நிமிடமே நான் உயிரை விட்டாலும் இனிமேல் கிடைக்காது. வந்ததும் படப்பிடிப்பை துவக்கி வைத்துவிட்டு நம்பியார் அவர்களிடமெல்லாம் பேசிவிட்டு, அவர் பேசிய பேச்சுக்கள் கூட ஆடியோவில் எங்களிடம் இன்னும் இருக்கிறது. அவர் எழுதி கொடுத்த கதையும் எங்களிடம் இருக்கிறது. அந்த படத்தை படமாக எடுத்து நாங்கள் முழு படத்தை MS விஸ்வநாதன் இசையமைத்தார். முழு படத்தையும் முடித்து விட்டோம். கால சூழ்நிலை, அரசியல் மாற்றம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமரராகிவிட்டார். அதை வெளியிடுவதிலே வந்த சிக்கல்கள் ஏராளம். எனவே அந்த நேரத்திலே காலத்தின் கட்டாயம், சூழ்நிலை கருதி நான் அந்த படத்தை வெளியிட முடியவில்லை. அரசியல் சூழ்நிலை.
எனவே அதை அப்படியே கிளப்பி போட்டு விட்டோம். ஆனாலும் என்றாவது ஒரு நாள் இந்த படத்தை எடுக்க வேண்டும் நினைத்துக் கொண்டே இருந்தேன். இடையிலே 2 படங்களை இயக்கினேன். ஒன்று நிலா, நன்றாக போய் ஓடிய படம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது விஜயை வைத்து சந்திரலேகா என்ற படத்தை இயக்கினேன். அதன் பிறகு அரசியலில் உங்களுக்கு தெரியும், அதை நான் இப்போது சொல்லவில்லை. இது கலை விழா, எனவே கலைத்துறையை மட்டும் பற்றி பேச விரும்புகிறேன். எனவேதான் கலையுலக நிறுவனங்களை மட்டுமே அழைத்திருக்கிறேன் இந்த விழாவிற்கு. அப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற பணியை, அந்த படத்தை நாம் எடுத்தே ஆக வேண்டும். வேறு யாருக்கும் அவர் இப்படி ஒரு கடிதத்தை கொடுத்ததாக நீங்கள் எங்குமே பார்த்திருக்க முடியாது. எனவே அவரது நூற்றாண்டின் தொடக்க நாளான இன்று அந்த படத்தை பத்திரிகை நண்பர்கள் முன்பு துவக்கி அதற்குண்டான ஒரு நல்ல நன்மதிப்பை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த படத்தை உங்கள் முன்பாக இன்று துவக்குகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவன் சார் எனக்கு அவருக்கு நான் டூப் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு படம் அவருக்கு நான் டூப் போட்டேன். அதே மாதிரி தான் அன்றைக்கி வரைக்கும் இருக்கார். வயசு ஆகலை. அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நல்ல மனதோட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வீட்டில் நான் இருக்கும்போது அவர் அங்கே அடிக்கடி வருவாங்க. அது மூலிமா எனக்கு பழக்காகி நாங்கள் சிலம்ப பயிற்சி பண்ணோன்னாரு, பயிற்சி பற்றிக்கிட்டாரு. அப்புறமா தான் ஹீரோ வந்தார், ஆம்பூர் பாபு ஃபைட் மாஸ்டர். அதில் நான் சாருக்கு டூப்பாக போனேன். குங்குமப்பட்டு படம் பேர். தொப்பி இப்பெல்லாம் வச்சுட்டு தலைவர் மாதிரி செம்மையாக அந்த படம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் சார் படம் நிலா நான் தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சார் ஹிந்தி பக்கமாக நிறையா போயிட்டாங்க. அதாவது என்ன பெரிய விஷயம்னா, புரட்சி தலைவர்கிட்ட இருந்தவர், புரட்சி தலைவர் அம்மாவால் வளர்க்கப்பட்டவர். அவர் உண்மையிலே எல்லாருக்குமே இது கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது இந்த அரங்கத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டலாக கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ உங்களில் ஒருவன் அப்படிங்கிற படம் நிச்சயமாக உங்களில் ஒருவன், அவர் டைட்டிலே உங்களில் ஒருவன் அப்படின்றது. உங்கள் கதை பொதுவாக எனக்கு தெரியும். எப்போதுமே சமூகம் சார்ந்ததாகவும் ஒரு நல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படம் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் அது மாதிரி பண்ணியிருப்பீங்க. தண்ணி அடிக்கக்கூடாதுங்கிற கட்டுப்பாடோட நீங்கள் இன்றைக்கி சினிமாவில் இன்றைக்கி வரைக்கும் நான் உங்களை கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சிகரெட் பிடிச்சோ இல்லை தண்ணி அடிச்சோ இல்லை டீ சாப்பிட்டோ நான் பார்த்ததே இல்லை. புரட்சித் தலைவர் வழியில் அப்படியே வந்திருக்கீங்க. நீங்கள் புரட்சித் தலைவர் மாதிரி அதே மாதிரி இந்த படம் உங்களில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக உங்களுக்கு அமையணும். புரட்சித் தலைவரோட 100 ஆண்டு அவர் பிறந்தநாள் விழா அன்னைக்கு. இந்த விழாவில் நம்ம ஆரம்பிக்கிறதே அவர் மேலேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருப்பார். புரட்சித் தலைவர் அவர்களும் உங்களுக்கு மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அன்புக்கும் மதிப்புக்குரிய அன்பு சகோதரர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். மிஸ்டர் ரஞ்சித் என்பவர் உங்களில் ஒருவனாக இப்பொழுது படப்பிடிப்பை துவக்க ஆரம்பித்திருக்கிறார். நிச்சயமாக உங்களில் ஒருவன் என்ற படம் புரட்சித் தலைவருடைய கதை. அவருடைய ஃபேனாக இருந்து அவருடைய கொள்கைகளை பின்பற்றி அற்புதமாக இன்று வரை வந்து கொண்டிருக்கிறார். அவர் நிலைத்த நடிகராக, இயக்குநராக, உங்களில் ஒருவனாக, மக்களில் ஒருவனாக நிச்சயமாக புரட்சித் தலைவருடைய ஆத்மாவும் இப்பொழுது அவரை ஆட்சி வழங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவர் சார்பிலும் அவரை மேன்மேலும் வெற்றியடைய வாழ்த்தி விடைபெறுகிறேன்.